வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. தங்கமான புருஷன் வீடியோ கண்டிப்பா வரும். 1 நிமிஷத்துக்குள்ள நான் பேசிட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எபிசோடு பார்க்கலாம். டெய்லியும் இனிமே கதை ஆரம்பிக்கும்போது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத அந்த கதைக்கான விஷயங்கள மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேத்து வீடியோல நான் ஏன் டெய்லி இனிமே வீடியோல வரப்போறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நேத்து வீடியோ இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். நானும் மாமாவும் வந்து பேசியிருப்போம். மறக்காம பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நேத்து வீடியோ போட்டதுல நிறைய பேர் வந்து அம்சாவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அம்சாவை போல்டா கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இனிமே அம்சாவை போல்டா கொண்டு போவோம். அதே மாதிரி மாடனையும் போல்டா கொண்டுட்டு போங்கன்னு சொல்றீங்க. அதுக்கான கால நேர சூழ்நிலைகள் கொஞ்சம் வரட்டும். கண்டிப்பா மாடனையும் நல்ல ஒரு போல்டான பொண்ணா மாத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். ஆசாசியா ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்தேனே, ஒரு பீஸ் கூட வாயில வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே. சரிம்மா கையல், அப்ப நீ மத்தவங்களுக்கெல்லாம் கொடு. முதல்ல நான் தான் உனக்கு கூட்டுவேன். கேக் பீஸை எடுத்தாச்சு. காட்டு, அப்படியே போட்டோ எடுடா ஜீவா. இது வேறயா? ஓகே ஓகே, எடுக்கிறேன். Happy birthday to you. Happy birthday to you. தேங்க்யூடி குஞ்சாயி. சரி வா லைலா, டைம் ஆயிடுச்சுக்கு. நல்ல நேரத்துல பாப்பாக்கு தண்ணி ஊத்திடலாம். சரிடி குஞ்சாயி, இந்த வரேன். பங்கசா, எட்டி பங்கசா, வாங்கடி பொண்டுகளா, அடி வாழைத்தண்டு கண்டுகளான்னு என்னடி வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டாத்தே வெரசா வருவியல, இல்லைன்னா இப்படித்தான் வருவியல? இப்ப தனக்கா லைலா வந்து சொல்லிட்டு போற, அதோட தான் வந்துட்டுமே. ஆமா, எங்க பங்கசக்கா மத்த ஆளுக்களையெல்லாம் காண, நீங்க மட்டும் தான் நிக்கிறிய. ஊராந்தே போய் சொல்லிட்டு வந்திருக்கா. ஒரு சிரிக்கி இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கலையே. நீங்களாவது வந்தியலேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த ஊருக்காரியலுக்கெல்லாம் நானும் என் மகள் எதுக்கும் போனதில்லை வந்ததில்லை. எல்லாத்துக்கும் ஆளா முன்னாடி போய் தனம்ட்டி நின்று செஞ்சிருக்கோம். என் வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நோகுதோ. ஆமா, ஆளா நீனும் உன் மகளும் போய் முன்னாடி நிக்கிறது எதுக்கு? வந்தியில ஒரு சோத்துக்கு தானே. மக்களுக்கு எல்லாத்துக்கும் நின்றது மாதிரி பேசுற. என்னடி மட்டக்காரியே, சொல்லடி வங்கசா. இந்த ஊருக்காரியலுக்கு நாங்க எதுக்கும் போய் நின்றதில்லையான்னு கேக்குறேன். என் பேத்தி சடங்காயிட்டா, தண்ணி ஊத்தணும் வாங்கடின்னு போய் ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி சொல்லிட்டு வந்திருக்கா என் மக. ஒருத்தி வந்து இன்னும் எட்டி பார்க்கல. இந்த ஊர் ஆளுகளுக்கு அப்ப நாங்க எப்படி வந்து நல்லது கெட்டதுக்கு முன்னாடி நிப்போம்? இந்த ஊருக்காரியலுக்கு நாங்கெல்லாம் வேணாமாமா? இங்க வாரு வங்கசா, நாயத்தோட பேசு. உன் வீட்டில் நீ பிள்ளைய வச்சிருந்து தண்ணி ஊற்றி இருந்தீங்கன்னா ஊரு சனமே வந்து முன்னாடி நின்றுருக்கேன். நீ மாமன்காரனையே ஒதுக்கி விட்டுப்புட்டு ஊர் கோடியில் வந்து நீ பிள்ளைக்கு தண்ணி ஊத்துனா எவ வந்து நிப்ப? எல்லாரும் ஒதுங்கித்தானே நிப்ப. ஆமாக்கா, அசலூர்ல இருந்தா தாய்மாமே வர நேரம் செல்லும். கண்ட தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி வைப்போம். 7ஆம் நாள் 9ஆம் நாள் மாமே வந்து தாய்க்கு தண்ணியை ஊற்றட்டோம்னு விடலாம். உள்ளூருக்குள்ள 4 வீடு தள்ளி இருக்கிற மாமே அவனை ஒதுக்கிட்டு செஞ்சா எப்படிக்கா ஊர் ஆளுக்கா வருவாங்க? இது எந்த விதத்துல நியாயம்? அவன் வந்து கோழி எடுத்து போட்டு தண்ணி ஊத்தினாத்தானே நல்லா இருக்கும். அவன் மாமியா கையால ஊத்துற தண்ணி மாதிரி வருமா? 1000 பேர் இருக்கிறவங்க வந்து நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன்னு நின்றாலும் தாய் மாமன் கையால ஒரு கோடி துணியை கொண்டுட்டு வந்து போட்டு அந்த பிள்ளைக்கு தள்ளியும் ஊத்தி அதுக்கு வச்சா தானே அதுக்கு தக்கன நல்லா இருக்கும். சக சிறக்காது, ஊரும் இருக்காது. அதுக்காக சொல்றோம். என்னங்கடியே எல்லாரும் ஒரு படியா குத்து வச்சு பேசுறிய குத்து. அந்த நாய்க்கு எங்களுக்கு இந்த எதுவும் இல்லையே நாய் போயிருச்சுல, அப்புறம் அதுக்கடி அவனை பத்தி இங்க பேசுறிய? அங்கசா மலவோல வீடு அங்க மல்லாந்து கிடக்கையில மச்ச வீட்டுக்காரின்னு இவள்கிட்ட கொண்டு வந்து கோடியில வச்சு பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறியே. இது ஊருதான் இருக்குமா உறவுதான் செழிக்குமா? என்னதே நீ பெரிய மனுஷி இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு திரியிற? 4 பேரை போல நல்ல உழைப்பு பழிச்சா தானே 4 மனுஷ மக்கள் வந்து நம்மள்ட்ட நிப்பாக. 10 பணமுந்தே வேணும் 10 சனமுந்தே வேணும்னு உனக்கு என்ன தெரியாத? போதும், நிறுத்து தெரியுமா? லைலா, பெரியம்மா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். ஆம்பளை பிள்ளையோட பிறக்காதவ அடுத்தவளை வச்சு ஊத்தலாம். நீ மலை மாதிரி ஒரு பயலோட பிறந்திருக்க. தாய் மாமன்னு சீரு செய்ய அந்த பையன் என்ன தட்டுக்கட்டு போயா நிக்கிறேன். அவனை கூட்டிட்டு வந்து வச்சு நின்றாத்தனமா நல்லா இருக்கேன்.
கண்ட தண்ணி ஊத்த அவனுக்கு நான் சொல்லலேன்னு ஊரே என்னைய ஒதுக்கி வச்சிருக்கான். அடேங்க அப்பா, அவன் வந்து நின்னுதான் என் சக நிறக்கணும்னா அப்படி ஒரு சக நிரப்பே எனக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் எடுத்து செய்யறதுக்கு என் ஃப்ரெண்டு குஞ்சா இருக்கான். வெறும் கண்ட தண்ணி ஊத்துறதுக்கே 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை எடுத்திருக்கா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தாய் மாமன்னு அவன் வந்து நின்று என்ன செஞ்சிட போறான்? ஒன்னத்துக்கு ஆகாத பைய. என்ன லைலா இப்படி மட்டு மரியாதை இல்லாம பேசுற? முன்னாடி வேணும்னா சுப்பிரமணி வெறும் பயலா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஊர் தலைவருங்கிற பதவி இருக்கு, ஊருக்கு பிரசிடென்ட்ங்கிற புகழ் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை கூடவா வந்து செய்ய மாட்டேன்? அப்ப அவன் செய்ய மாட்டேங்கிறதுக்காக ஒதுக்கி நிக்கிறியா? இங்க பாருங்க பார்வதி அக்கா, இன்னைக்கு என் பிள்ளைக்கு விசேஷம் நடக்கிற இடம். நான் கண்ட தண்ணி ஊற்றி உள்ளைக்கு வச்சு 9ஆம் நாள் 11ஆம் நாள் என் பிள்ளைக்கு சடங்கே சுத்தினாலும் அன்னைக்கும் அவன் வீட்டு வாசப்படியில் போய் நின்று என் பிள்ளைக்கு சீர் செய்ய வாடான்னு அந்த பிச்சைக்கார பையில நான் கூப்பிட போறதில்ல. அவனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறதா இருந்தா யாரும் என் வீட்டு படியே நினைக்கணும்னு அவசியம் இல்லை. என்னக்கா லைல அப்படி பேசுறா பாத்துக்கிட்டு இருக்கிய? அப்ப யாரும் வேணாமா? அவ எல்லாத்தையும் சரியா தன்னடி சொல்ற. அவனுக்கு ஏத்துக்கிட்டு வந்து நிக்கிற யாரும் இங்க வந்து நிக்க வேணாம். அவனோடய போய் ஒதுங்கி நில்லுங்க. வெறும் பயலுக்கு வீரா பொண்ணும் குறைச்ச கிடையாது. ஊர் தலைவர் ஆயிட்டாகலான்னு பகுமானம் கொண்டாடுறீங்களாக்க? அடியே, ஆளாகப்பட்ட பங்கசம் இல்லைனா அந்த நாயெல்லாம் என்ன கெதியா போயிருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. பெரிய தலைவரான் தலைவர். அவன் தலைவர்னா நீங்க வேணும்னா அவன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. நான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அடியே, சொந்தக்காரி ஊர்க்காரி வந்து வாய் நிறைய கூப்பிட்டு ஆளைன்னு வந்தா இவளுக்கு என்ன ஆத்தாளு மகளை இப்படி அசிங்கப்படுத்துவாளுங்க. இவளுக்கு எதுக்கடி நம்ம வரணும்? வாங்கடி போவோம். அதானே, நம்ம எதுக்கு வரணும்? தனியாவே எல்லாம் பண்ணிக்கிறட்டும். வாங்க போவோம். அடியே கருப்பாயி, நீனும் போறியா? போங்கடி போங்க. நீங்க எல்லாம் இல்லைன்னா என் பேத்திக்கு தண்ணி ஊற்றி வைக்க முடியாமலா இருக்கான். நான் இருக்கண்டி என் பேத்திக்கு. என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை எப்படி செய்யறோம்னு பார்த்துக்கிட்டே இருங்கடி. இந்த ஊர் சிறக்க உலக சிறக்க சீரை கொண்டுட்டு வந்து இறக்கி என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு நான் அமர்க்கலை படுத்தல. அப்புறம் பாருங்கடி பங்கசமா யாருன்னு உங்களுக்கு தெரிய முடியாது. அவளுக தான் போறாளுகன்னா இந்த கருப்பாகி என் கூடவே தெரியறவ அவளு வெடுக்குன்னு ஆட்டிக்கிட்டு போறா. வத்தி அடி திமுற. அப்ப என்ன ஒரு இதை சொல்லணும்? அட போனா போறாளுக விடுமா. அந்த பிச்சைக்கார கூட்டங்கள் இல்லைன்னு நம்ம என்ன கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்க போறோம்? நமக்கு குஞ்சா இருக்கா. அவ ஒரு ஆளு 10 ஆளுக்கு சமம். வேற யார் வேணும்? வா, நம்மளே சேர்ந்து பாப்பாக்கு தண்ணி ஊத்திடுவோம். என்ன எல்லாம் யாரையும் காணோம், ஒரே சத்தமா இருந்துச்சு. வந்தவளுகெல்லாம் போயிட்டாளுகடி குஞ்சாயி. வாட்ச் போயிட்டாங்களா? இன்னும் தண்ணியே ஊத்தலையில. புடவை கட்டி விட்டு பூ வச்சு விட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதானே? எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேனே. அதுக்கெல்லாம் அவளுகளுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதான். போய்கிட்டே இருக்கட்டும், விடு, நம்ம பாத்துக்கிடுவோம். வாட் ப்ராப்ளம் லைலா? என்ன நடந்தது? தாய் மாமனுக்கு அந்த மொட்டைய கூட்டிட்டு வந்து நிப்பாட்டலையா, அதுக்காக வெட்டிக்கிட்டு போறாளுங்க. போனா போகட்டும் முஞ்சாயி, நீ இருக்கீல, எங்களுக்கு அது போதும். வா, நான் இருக்கேன் என் பேத்திக்கு. மாமியா முறைக்கு நீ இருக்க. வேற என்ன வேணும்? ஆமாடி குஞ்சாயி, எனக்கு நீ மட்டும் போதும், வேற எவளும் தேவையில்லை. லைலா, எனக்காக ஒரு ஊரையே எதிர்த்து நிக்கிறியா? வாவ், வாட் a friendship. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் லைலா. குஞ்சாயி, என் பிள்ளைக்கு கண்ட தண்ணி ஊத்துறதுக்கே 10,000 ரூபாய்க்கு பட்டை எடுத்துட்டு வந்து நிக்கிற. சடங்குக்கு அவளுக்கு நீ என்னென்னலாம் செய்ய போற? அதை விட அந்த பிச்சைக்கார பையன் வந்து செய்வான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேனா? விட்ரி, முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். பிள்ளைய ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. வா, தண்ணி ஊத்துவோம். ஷூர் ஷூர் லைலா, முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம். வா. நீண்டார வளகாப்புக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணும்லங்க. என்ன காளியம்மா புதுசு புதுசா கேட்டுக்கிட்டு? என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுவான். அம்மா வாமா வாமா சாவி, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, எங்க மாப்பிள்ள வரலையா? வேதா கூட்டிட்டு வரலையா? வாசல்ல உங்க அத்தை உட்கார்ந்து இருந்தா, அதான் அங்கேயே வேதா பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா. இவர் என் கூட தானே வந்தாரு. என்னங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வேதா, பார்த்து பத்திரம். ஏங்க, அதான் நயன்தாரா கூட இருக்காளே, அவ கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பா. விடுங்க, எங்க போனாலும் தூக்கிட்டே தெரிய முடியுமா? என்ன சாவி அசால்ட்டா சொல்ற? நம்ம புள்ள நம்மளுக்கு முக்கியம். நான் என்ன இல்லைன்னாங்க சொன்னேன். வேதா முக்கியம்தான், ஆனா கூட தான் நயன்தாரா இருக்கல்ல, அவ நல்லபடியா பாத்துப்பா. நீங்க ஃப்ரீயா விடுங்க. என்ன மாப்பிள்ள, ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, வேதாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆகுதுல, அதான் கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, அதை விடுங்க. வேதாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு உடனே கிளம்பி வானீங்க? என்னப்பா விஷயம்? அதெல்லாம் வந்து உட்காருங்கம்மா. மாப்பிள்ள வந்து உட்காருங்க, வாங்க. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? சவி, நீனு உட்காரு.
உன்கிட்டயும் தான் பேசணும். ஆமா சாவி, உன்கிட்டயும் தான் கலந்து பேசணும். உட்காரு. ஆஹா, என்ன மாத்தி மாத்தி உட்கார சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. என்னப்பா விஷயம்? நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லடி. நயன்தாராவுக்கு வளகாப்பு போடணும்ல? ஆமா, கண்டிப்பா போடணும். அதான் இந்த மாசம் கடைசியில போடுறேன் நாங்களே. வனஜா கொஞ்சம் கடை விஷயமா அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க. நீங்களே ஒரு நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு வச்சுக்கறலான்னா நம்ம சைடு உள்ள முறைகளை பேசிக்கிறணும்ல. அதான் உன்னையும் வர சொன்னேன். என்னம்மா புதுசா என்ன முறை செய்ய போறோமா என்ன? வளகாப்பு அன்னைக்கு நம்ம சைடு இருந்து தங்க வளையல் போடணும், அதானே? தங்க வளையல் போடணுமா? எதுக்கு? என்ன மாப்பிள்ள எதுக்குன்னு கேக்குறீங்க? அப்புறம் வளகாப்புக்கு நம்ம சைடு இருந்து தங்க வளையல் போட வேணாமா? கண்ணாடி வளையல் தானே மாமா போடுவாங்க. நீங்க என்ன புதுசு புதுசா தங்க வளையல்ன்றீங்க? பொண்ணு வீட்டு சைடு இருந்து வளகாப்புக்காக கண்ணாடி வளையல் கொண்டுட்டு வருவாங்க மாப்பிள்ள. ஆனா நம்ம சைடு இருந்து தங்க வளையல் போடணும்ல. அப்படியா? ஏங்க, ஏன் வளகாப்புக்கு தான் உங்க வீட்ல இருந்து எதுவுமே செய்யல, அதுக்காக எங்க அம்மா அப்பாவும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் எங்க வீட்டு முறைப்படி பையன் வீட்டுக்கும் பையனோட ஒய்ஃபுக்கும் போடுவாங்க. இதெல்லாம் வழக்கம் தான். இல்லாதவங்க ஓகே, இருக்கும்போது செய்யறதுக்கு என்ன? என்ன மாப்பிள்ள, நீங்க போடலைனாலும் சாவிக்கு நாங்க 4 பவுன் போட்டோமே, மறந்துட்டீங்களா? இல்லத்த, அது நீங்க பொண்ணுக்குங்கிற முறைக்காக போட்டீங்க. ஆனா இப்போ மாமியாருங்கிறதுக்கு பவுனு விற்கிற விலைக்கு 4 பவுன்னா 8 லட்சம் ஆச்சுத்த. 8 லட்சத்துக்கு மேல ஆகும். அட என்னப்பா 8 லட்சம் 10 லட்சம்னு எம்புட்டு வந்தாலும் போட வேண்டியதை போட்டு தானே ஆகணும். யாருக்கு போடுறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு தானே. சம்பாதிக்கிறதெல்லாம் அதுகளுக்கு தானே. என்ன சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானா? அப்ப ஏன் பொண்டாட்டி என்ன தெருவில் கிடந்து வந்தாளா? என்ன திமிர் இருக்கணும் இவங்களுக்கு. எல்லாத்தையும் விட்டு அவளுக்கே எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க போல. நகைங்கிறது பொண்ணுக்கு உரிமையானது. அதை இவளுக்கு சேர்த்து வைக்கிறத விட்டுவிட்டு அவளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மாப்பிள்ள பலத்த யோசனையா இருக்கு. ஆமாமா, சாவிக்கு 8 பவுன் போட்டீங்க. அதுக்காக ஏங்க மாப்பிள்ள என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. என்ன காளியம்மா? சாவி இந்த வீட்ல பிறந்த பிள்ளை. கல்யாணத்துக்கும் அவளுக்கு நகை பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் பத்தாம வளகாப்பு நூல் பறிக்கி போடுறதுன்னு எல்லாத்துக்கும் பவுனு போட்டிருக்கோம். ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு வெறும் 8 பவுனோட நிப்பாட்ட போறீங்களா? மேற்கொண்டு போடலையான்னு மாப்பிள்ளை கேக்குறாரு. ஏங்க, அவங்க என்ன கரெக்டா 8 பவுன் போடுறேன்னா சொன்னாங்க? 5 பவுனா 2 கைக்கும் 10 பவுனு கூட போடலாம். என்ன போச்சு இப்போ? ஆமா மாப்பிள்ள, 5 பவுனா 10 பவுனு நல்ல நிறக்க பண்ணி போட்டுடலாம். பாவம் அந்த பிள்ளைக்கும் கல்யாணத்துக்கு பெருசா அவங்க வீட்டுல இருந்து நகை பண்ணி போடல. அப்புறம் நம்ம தானே இருக்கிறத போட்டு அழகு பார்க்கணும். நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. பேசாம 10 பவுனே போட்டுருவோம். ஆமா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவொன்னே குழந்தைக்கு போடுறது தாய்க்கு போடுறதுன்னு சேர்த்து நிறைய பண்ணி போட்டுக்கிற வேண்டியதான். அப்புறம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு? விக்கி பொண்டாட்டிக்கும் அவன் பிள்ளைங்களுக்கும் தானே. பொண்டாட்டிக்கும் அவன் பிள்ளைங்களுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இவளும் வாயை ஈன்னு பொணந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது இந்த குடும்பத்துல? அப்ப நான் என்ன செல்ல காசா? என்ன மாப்பிள்ள அடுத்து என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, அடுத்து என்ன யோசிக்கிறீங்கன்னு மேற்கொண்டு 2 பவுனை கூட்டுனாலும் கூட்டுவேன் இந்த கிழவன். ஒன்றும் இல்லை மாமா, உங்க பெரிய மனசு எல்லாருக்கும் வராதுல்ல, அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதுல என்னப்பா பெரிய மனசு இருக்கு? இந்த குடும்பத்துக்காக நான் மட்டும் கஷ்டப்படலையே, அவ புருஷன் விக்கியும் சேர்ந்து தானே கஷ்டப்படுறேன். அவன் புருஷனோட சம்பாத்தியமும் இதுல இருக்கே. இந்த குடும்பத்துல அவங்களுக்குன்னு சாப்பாட்டு செலவை தவிர வேற என்ன நம்ம பெருசா பண்ணிட்டோம்? இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நகை நட்டுன்னு போட்டு அழகு பார்த்தா தானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா மாமா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆமாங்க மாப்பிள்ள, நீங்க கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுக்கிறீங்களே. அப்புறம் சாவி, நாங்க 10 பவுன் போடுறதா முடிவெடுத்திருக்கோம். நாத்தனான்கிற முறைக்கு நீ ஏதாவது பண்றியாடி? அப்புறம் பண்ணி தானமா ஆகணும். ஒரு தம்பி பொண்டாட்டி 5ஆம் மாசம் வளகாப்பையும் ரொம்ப சிம்பிளா பண்ணியாச்சு. இதையும் நம்ம அப்படி பண்ண முடியாதுல்ல. அவங்க சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி கிராண்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடணும். அதே நேரத்துல என் சைட்ல இருந்து நான் ஏதாவது பண்ணணுமா? இவ என்ன பண்ண போறாளாம்? சரி சாவி, உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணு. இதுதான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நான் சும்மா இருந்தாலும் உங்க மாப்பிள்ள சும்மா இருக்க மாட்டாரு. தங்கச்சிக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும்னு கண்டிப்பா செய்ய தான் செய்வாரு. பாப்போம் சர்ப்ரைஸா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அன்னைக்கு பாத்துக்கலாம். அப்படியா மாப்பிள்ள? ஆமாத்த, அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? அப்ப மாப்பிள்ள தங்கச்சிக்காக ஏதோ சர்ப்ரைஸா வச்சிருக்காரு. சரி, அப்ப நம்மளை விட பெருசா ஏதோ செய்ய போறாரு போல் இருக்கே. நம்மளை கமுத்தி விட்டுருவாரோ? தலை வலிக்குது. சாவி, ஒரு டீ போட்டு தரியா? ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு மாப்பிள்ள? இல்ல மாமா, ஒரு மாதிரி ஹெட்டேக்கா இருக்கு. சாவி நீ இரு, நான் போய் மாப்பிள்ளைக்கு சுக்கு மல்லி தட்டி போட்டு டீ கொண்டுட்டு வரேன். சரிங்கம்மா. அம்மா
பாப்பாக்கு தண்ணி ஊத்திடலாமா? ஊத்திடலாம் முடியே. முத தண்ணிய அவன் மாமியா குஞ்சாய வந்து ஊத்த சொல்லு. லைலா, ஏய் ஜில்லு, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் லைலா, உங்க அண்ணன் இப்பதான் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. அதான் நானும் அவரே கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? மாதவனும் வந்திருக்கானா? ஆமா ஆமா பாட்டி, அவரு அந்த பக்கம் நிக்கிறாரு. நான் சரி பிள்ளைக்கு தண்ணி ஊத்திட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா சில்லு. எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களை மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க தான் நாங்க இருக்கோம்னு முன்னாடி வந்து நிக்கிறியே. பரவாயில்லம்மா, அந்த ஆண்டவி எங்களை என்னைக்கும் ஒதுக்க மாட்டேன். வாத்தா, நீனு வந்து மாமியா முறைக்கி குஞ்சாய் ஊத்துனதுக்கு அப்புறம் தண்ணியை ஊத்து. ஜில்லு, ரொம்ப தேங்க்ஸ் ஜில்லு, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. என்ன லைலா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க வந்து அந்த பத்திரம் பதிகிற மேட்சை சொல்லலைன்னா நாங்க அன்னைக்கு போய் சீக்கிரமா பத்திரத்தை பதிஞ்சிருக்க முடியாது. என் பேருக்கு அவர் லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்க முடியாது. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல வாங்க, நல்ல நேரத்துல பாப்பாக்கு தண்ணி ஊத்திடலாம். கொஞ்சம் பொடி. ஏன் லைலா? ஷியோர் ஷியோர். ஏம்மா என்னம்மா கம்முன்னு நிக்கிற? என் பிள்ளைக்கு பாட்டு பாடுமா? பாடிடுவேன். என் பேத்திக்கு பாடாம யாருக்கு பாட போறேன்? மகராசி மகராசி மங்காத மகராசி, குளம்பால செழிக்கணும், குளமெங்கும் வளரணும். போடுங்கம்மா போடுங்க பொன்னான குலவைய, போடுங்கம்மா உங்க பொன்னான குலவையை. வாழ்ந்தாரு வாழ்க வாழமரம் போலடிய, செழித்தாரஞ்செழிக்க சின்ன ரதம் போலறிய. வருவானோ ஏன் சீமத்தோர வில்லம்ப ஏந்திக்கிட்டு, சீமையில இல்லாத சீர்தனத்தி வாங்கிக்கிட்டு, போடாத நகையெல்லாம் போட்டு தங்கட்டிக்கிற பொன்னான ஏம்பேத்திய பொத்து நாப்புல தூக்கிக்கிற. வருவாண்டி சீமத்தோர வருவாண்டி சீமத்தோர, போடுங்கம்மா என் பொன்னான குழந்தையே. தெற்கு சீமையில இல்லாத பேரரசே, வடக்கு சீமையில வாழாத சிற்றரசே, ஓடுற நதியில ஓங்கி நிற்கும் ஏன் நரசாத்தி, உட்காந்து வேசையில வசந்துதான் பாக்குரசி. வாழாத வாழ்வையெல்லாம் வாழ்ந்துதான் பார்க்கணுமே, பார்க்காத புகழெல்லாம் பாடி தந்திரனுமே. அத்தனையும் உனக்காக அள்ளி வந்து போடுவானே, உனக்கான மாமனுந்தான் தேடி வந்து நிப்பானே. போடுங்கம்மாயே பொன்னான குலவையை. அம்மா, அடுத்து நான் ஊத்தவா? அடியே விற்கத்தவளே, பெத்த ஆத்தா பெரிய தாமாரு சின்ன தாமாரெல்லாம் ஊத்தக்கூடாதுடி. மாமியா மதனியை தான் ஊத்தணும். அதான் ஊத்தியாச்சுல்ல. 3 தண்ணி நரகுடமா முடிஞ்சு வச்சு 4ஆம் தண்ணி நீ ஊத்த வேணாம். அப்படியே பிள்ளைய எந்திரிச்சு நிக்க வை. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோம். சரிம்மா. பாப்பா எந்திரி. நிவி. சரிம்மா. நிவி குட்டி எந்திரிங்க, அத்தை புடவை கட்டி விடுறேன். புடவை சூப்பரா இருக்கு குஞ்சாயி, பாப்பாவுக்கு நல்ல எடுப்பா இருக்கு. கண்ட தண்ணி ஊத்தணுமேனு அவசரமா ஓடி வந்தோமா, அதனால நாங்க புடவை எடுத்துட்டு வரலையா. சடங்குக்கு தாய்மாம சீரா நாங்க வந்து முன்னாடி செஞ்சிருவோம். ஆத்தா சில்லு, தாய்மாமன் சீரு செய்யணும்னு சொல்றதுக்கே ஒரு மனசு வேணுமுத்த. அந்த மனசு ஓங்கிட்ட இருக்கு. அத்தை ஸ்தானத்துக்கு அவளும், மாமே மாமியா ஸ்தானத்துக்கு நீங்களும் நில்லுங்க. அதுவே போதுமுத்த. புடவையெல்லாம் என்னத்துக்கு? என் பேத்திக்கு நான் எடுத்து போடுறேன். அது எப்படி பாட்டியம்மா? நாங்க தாய்மாம முறைக்கு வந்து நிக்க போறோம். கண்டிப்பா செய்வோம். எங்க சைடு இருந்து செய்யாம இருப்போமா? நாங்க பண்ண வேண்டியதை பாப்பாக்கு பண்ணிதான் ஆகணும். சரி விடுமா, அதான் ஆசைப்படுறாங்கல்ல, பண்ணட்டும் பண்ணட்டும். ஜில்லு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாப்பாக்கு ஆரத்தி எடுத்துடலாம். ஓகே ஓகே, இந்த வரேன். சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, முத்தமா முத்தமா எங்க அன்னைக்கிளி காணாமா. அன்னைக்கிளிக்கா, அன்னைக்கிளிக்கா என்னக்கா சந்தைக்கு போகணும், கடைக்கு சாமான் வாங்கணும்னு சொன்னா இப்படி உட்காந்துருக்க? ஏக்கா என்ன வனசாக்கா, அக்காவை புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையோ? ஏக்கா அன்னைக்கிளிக்கா உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லடி வனசா, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லாம போனா அதுக்கு மாமா தான் காரணமா இருப்பாரு. என்னக்கா, மாமா உன்னை அழகா இருக்கேன்னு சொல்லலையா? ஏய் சும்மா இருடி, அதுவே பாவம் ஏதோ கவலையில உட்காந்துருக்கு. என்னக்கா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏக்கோ, நான் சொல்றதும் விஷயமா இருக்கும். என்னக்கா, மாமா மல்லிகைப்பூ வாங்கி தரலையா, அதான் கவலையோ?
இவ ஒருத்தி நேரங்காலம் புரியாம. என்ன இவ ஒருத்தியா? அப்புறம் நான் என்ன 2 பேரும் நான் சொன்னேன்? நான் ஒருத்திதாக்கா. என்ன மூஞ்சி உம்முன்னு இப்படி பொத்துனாப்புல வச்சிருந்தா நாங்க என்னத்த கண்டுறது? சொல்லுல. அவளுகளை சொல்லக்கூடாது, இந்த கிழவிகளை சொல்லணும். இந்த கிழவிகளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இவளுக்கு என்னாச்சு? என்ன இன்னைக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு தினுசா தெரியறாளுக? ஏ மாடனே, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரி வேற? ஆனா உங்க மாமியாருக்கெல்லாம் வீட்டுல குடுக்கறத தின்னுட்டு பேசாம இருக்க முடியலையா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பாக்குறாங்க? இப்ப போய் அசிங்கப்பட்டு வந்தா தானே மிச்சம். ஏன் மாமியார் எங்கடி போச்சு? வீட்டுல தானே இருக்கு, அது எங்க போய் அசிங்கப்பட்டுச்சு? ஓ, உங்க மாமியார் போனதே தெரியாதா? என்ன மாடனு, ஏன் மாமியா எங்கே போச்சு? லைலா மக வயசுக்கு வந்துட்டான்னு ஊரெல்லாம் வந்து தம்பட்ட அடிச்சு சொல்லிட்டு போனால, ஊருக்குள்ள ஒருத்தி போகல. ஏன்? அக்காவை மதிச்சு கூப்பிடல, மாமாவை மதிச்சு கூப்பிடலங்கிறதுக்காக ஊர்ல உள்ளவெல்லாம் போகாம இருந்திருக்காளுங்க. ஆனா அந்த உறவு கொண்டாடுறேங்கிற பேர்ல 3 கிழவி இருக்கு பாரு, அதுக மட்டும் போய் மூக்கு உடப்பட்டு திரும்பி வந்திருக்குதுங்க. அதுல ஒரு ஆளு உன் மாமியா. அடி, அவ மக வயசுக்கு வந்ததே எனக்கு தெரியாது. நீ என்ன ஏன் மாமியா தண்ணி ஊத்த போச்சுன்னு சொல்ற? இது எப்ப நடந்த கதை? அவ மக எப்படி வயசுக்கு வந்தா? அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ, அப்ப அவ நம்ம வீடு 4 வீட்டை மட்டும் ஒதுக்கிட்டு மத்த எல்லாருக்கும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கா. அதான் ஊருக்குள்ள யாருமே போகல. முன்னாடி இருக்கிற மாமாவா இருந்தா எதிரியா கூட போயிருப்பாங்க. இப்போ ஊர் தலைவர் பிரசிடென்ட் வேற இல்ல, அதனால யாரும் மாமாவுக்கு பயந்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன். ஆனா ஓ மாமியா போயிருச்சுக்கா. அந்த கிழவி குடுக்கறத தின்னுட்டு திண்ணையில கிடக்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு தெரியுது. வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். நாத்தனா மக வயசுக்கு வந்துட்டா தண்ணி ஊத்த போகலேன்னு தான் இப்படி உம்முன்னு உட்காந்துருக்காக்க. ஏக்கா, செலவு மிச்சம்னு சந்தோஷப்படாம ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னடி நடுவாளி இப்படி சொல்ற? செலவு மிச்சம்னு எப்படி எடுத்துக்கிற முடியும்? ஏன் வேற என்னன்னு எடுத்துக்க சொல்ற? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடல, மரியாதை கொடுக்கலைனா செலவு மிச்சம்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும்க்கா. அவளுக்கு என்னவோ பண்ணிட்டு போறாளுங்க, உனக்கு என்ன? அதுக்கே நீ கவலைப்படுற? இங்க பாரு, அவ மக வயசுக்கு வந்தா உனக்கு என்ன? தாய் மாமன்கிற முறைக்கு உன்னையும் உன் புருஷனையும் மதிக்கலையில, அப்புறம் எதுக்கு அவளை நினைச்சா அவ பிள்ளைய நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நெடுவாளி சொல்றது மாதிரி செலவு மிச்சம்னு பேசாம விட்டுரு. அந்த செலவு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது பாத்துக்கறலாம். அப்படி இல்லை வனசா, தாய் மாமே உறவுங்கிறது தொப்புள் கொடி உறவு மாதிரி. எடுத்தோம் கவுத்தோம்னு என்னால் எதுவும் செய்ய முடியலடி. அந்த மனுஷன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு தெரியுது. என்கிட்ட வெளியில் சொன்னால் நான் என்னமோ திட்டுவேன் கொள்ளுவேன்னு அது வீட்டுக்கே வராமல் கொள்ளையிலேயே கிடக்காண்டி இந்த மனுஷன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. அவளுக்கு சொல்லலைனாலும் பரவாயில்லைன்னு நம்ம வீடு தேடி போனோம்னா கண்டிப்பாக அசிங்கப்பட்டுட்டே வரணும். அது எனக்கு நல்லா தெரியும். அதான் தெரியுதுல்ல, கம்முன்னு பேசாம இருக்க வேண்டியதானே? உனக்கும் மாமாவுக்கும் எங்கேனாலும் எப்படினாலும் போய் அசிங்கப்பட்டு வரலையே தான் தூக்க வராதா? இம்புட்டு நாளும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டியே, அது பொறுக்கல. அடுத்து ஏதாவது ஒரு 7.5 இழுக்கணுமா? இவளுக்கு புரிய மாட்டேங்குதுடி. உங்களுக்கு தான் அன்னைக்கிலிக்கா புரியல. நீங்க அடுத்தவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி சொல்லுங்க. ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவள் உங்களை எப்படா ஒழிச்சு கட்டலாம், உங்களையும் மாமாவையும் எப்படா ஒன்றுமில்லாம ஆக்கலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறா. அவள் குடும்பத்துக்கு சீர் செய்யறதுக்கு இப்படி தெரியுறீங்க. விடுங்கக்கா, மரியாதைங்கிறது தானா வரணும். இப்படியெல்லாம் வலும்பலா போய் நிற்கக்கூடாதுக்கா. அதுதான் உரிமைக்கும் உண்டான அடையாளமும் கூட. உரிமைங்கிறதும் தானா எடுத்துக்கிற விஷயம் இல்லைக்கா, எல்லாருமா சேர்ந்து கொடுக்குற விஷயம். அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க போனாலும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் வரணும். எதுக்குக்கா இதெல்லாம்? அவ ஆத்தாளுக்கும் மகளுக்காகலாம் நான் போகணும்னு நினைக்கலடி. அந்த புள்ள மாமா மாமான்னு அவர் மேலேயும் என் மேலேயும் உசுரா இருக்கும். நாளைக்கு காலம் பூரா அது ஒரு சொல்லுக்கடனா போயிடும். எங்க அத்தையும் மாமாவும் எனக்கு வந்து இது வரைக்கும் சீர் செய்யலை. எனக்கு மாமன் சீருன்னு எந்த ஒரு நல்லது கெட்டதும் செய்யலை. தாய் மாமன் ஒருத்த இருந்து எனக்குன்னு எதுக்கும் வந்து நிற்கலைன்னு அந்த புள்ள காலம் வரைக்கும் எங்களை பெண்ணாத்திக்கிட்டே இருக்கும்லடி. அதுதான் ஒரு கவலையா இருக்கு, வேற என்ன? வேற நிக்கலேக்கா, அந்த பிள்ளைக்கு இப்போ வேணும்னா யாரு எப்பேற்பட்டவங்கன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னாடி நம்ம அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக புரியும். உங்களோட குணமும் அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும்க்கா. விடு, அதை நினச்சலாம் நீ கவலைப்படாத. வா, முதல்ல சந்தையை கிளம்புவோம். சாமானை வாங்கி நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். அப்போத்தான் நம்ம பிள்ளையில நம்ம காப்பாற்ற முடியும். சரிதானே? சரி வாங்க போவோம். நான் போய் கட்டப்பை எடுத்துட்டு வரேன். காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரும் இருக்கு.